கொங்கு நாட்டின் பாரம்பரிய கலையான வள்ளி கும்மி மற்றும் சலங்கை ஆட்டம் கொங்கு நாட்டின் பாரம்பரிய கலையாகும். இக்கலைகள் நம் தமிழகத்தின் பாரம்பரிய கலை என்றாலும் அது மிகையாகாது. வள்ளி கும்மி மற்றும் சலங்கை ஆட்டத்தை உயிர் கொடுத்து இன்றைய இளைஞர்கள் மட்டும் இன்றைய தலைமுறை மகளிர்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்து கலாச்சாரத்தை பண்பாட்டை தெரிந்து கொள்ளும் உன்னத நோக்கிலும் இளைஞர்கள் மட்டும் இன்றைய மகளிர்களுக்கு மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியும் உடல் வலிமையும் மீட்டெடுத்து இக்கலையில் கின்னஸ் சாதனை வரை புரிந்துள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொருளாளரும் இக்கலைகளின் பிதாமகனுமான திரு கே. சி. பாலு அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்டுள்ள கலைமாமணி விருதுக்கு கொங்கு வேளாளக் கவுண்டர்கள் பேரவையின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு சிறப்பு பெற்ற இக்கலைகளை ஊக்குவித்த திரு கே. சி. பாலு அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கியதை கொச்சைப்படுத்தும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் திரு வன்னியரசு அவர்கள் தனது வலைதள பதிவில் வெளியிட்டுள்ள பதிவு கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் கொங்கு நாட்டின் கலையையும் பண்பாட்டையும் அவமதிக்கும் அருவருக்கத்தக்க செயலாகும். ஏதோ தன் பெயர் வெளியில் தெரிய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக ஒட்டுமொத்த கலையையும் பண்பாட்டையும் சீர்குலைக்கும் விதத்தில் வெளியிட்டுள்ள பதிவை உடனடியாக அவர் திரும்பப் பெற வேண்டும். அக்கலையையும் அவரின் செயல்பாட்டையும் ஆராய்ந்து விருது அறிவித்த தமிழக முதல்வருக்கும் இவரின் தவறான கருத்து சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதற்கு மாற்றுக் கருத்திற்கு இடமில்லை. அவர் சார்ந்திருக்கும் கட்சியின் தலைவர் அவருக்கு நல்லவித கருத்துக்களை எடுத்துக் கூறி புரிய வைப்பார் என நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார். ஆர். தேவராசன், மாநிலத் தலைவர், கொங்கு வேளாளக் கவுண்டர்கள் பேரவை.